இந்த தாவாவை நாம் அறவே விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம மறுமையில் நம்முடைய நலனை காத்துக்கொள்ள ஒருபோதும் முடியாது. இந்த உலகத்திலும் காத்துக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நம்முடைய நலனை காத்துக்கொள்ள முடியாது, மறுமையில் நம்முடைய நலனை நாம் காத்துக்கொள்ள முடியாது. இதற்கு பல்வேறு சான்றுகள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் சில சான்றுகளை நம்முடைய பார்வைக்கு எடுத்து வைக்கின்றேன். திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தில் 163வது வசனத்திலிருந்து 166வது வசனம் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். என்றைக்குமே திருமறை குர்ஆனுடைய வரலாறுகள் என்பது நாம் கதை கேட்டுவிட்டு செல்வதற்காக அல்ல, திருமறை குர்ஆனை படிப்பதற்கு சுவராசியமாக இருக்கும் என்பதற்காக அல்ல, அதில் உள்ள பாடங்களை படிப்பினைகளை நாம் பெற்று நம்முடைய வாழ்வை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்காகத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஸ்அலுஹும் அன் கரியத்தில்லதி கானத் ஹாதிரத்துல் பஹர். நபியே, கடற்கரை ஓரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அந்த ஊரை பற்றி, அந்த கிராமத்தை பற்றி அவர்களிடம் கேட்பீராக. மக்காவாசிகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கடற்கரை ஓரம் வாழ்ந்த கிராமத்தை பற்றி அந்த மக்களுக்கு தெரியும். அந்த நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த வேதக்காரர்களுக்கு தெரியும், அரபிகளுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு சனிக்கிழமையை இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய நாளாக, சனிக்கிழமை முழுவதும் இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய நாளாக, எந்த தொழிலுக்கும் செல்லக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட நாளாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இறைவனுடைய தடையை அவர்கள் மீறினார்கள். இது யஅதூன ஃபிஸ் சப்த், அவர்கள் சனிக்கிழமையில வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் எப்படி அந்த சனிக்கிழமை வாசிகளை சோதித்தான்? இது தீயும் ஹீத்தானுகும் யௌம சபுத்தியும் ஷுர்ஆன். அவங்க கடல்ல மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் சனிக்கிழமை அவங்க மீன்பிடி தொழிலுக்கு போகக்கூடாது. ஆனால் சனிக்கிழமையில் தான் அவங்களுக்குரிய அந்த மீன் தலையை நீட்டிக்கொண்டு மேலே வருது. பொதுவாக நம்ம ஒரு குளத்திலேயோ கரையிலேயோ மீன்கள் அப்படியே துள்ளி விளையாடுறதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஒரு சீலையை போட்டு அள்ளினால் கூட நம்ம 1 கிலோ 2 கிலோ என்ன செஞ்சிடும்? தேறிவிடும். அது மாதிரி அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். எப்படி அல்லாஹ் சோதிக்கின்றான்? சனிக்கிழமை அந்த மீன்கள் மிக வேகமாக தலையை நீட்டிக்கொண்டு அப்படியே தண்ணிக்குள்ள என்ன செய்து குதித்து ஆடுகின்றது. சனிக்கிழமை அல்லாஹ் நாட்களிலே அவை வருவதே கிடையாது. சனிக்கிழமை அல்லாஹ் நாட்களில் மீன்பிடி தொழிலுக்கு போனா வலையில மீன் மாற்றுறதே கிடையாது. என்னத்தை தேடினாலும் துளாவினாலும் மீன் அகப்படுவதில்லை. ஆனால் தடை செய்யப்பட்ட நாள் என்ன செய்து மீன் அப்படியே துள்ளி குதிக்குது. அப்ப அல்லாஹ் கூறினா, கதாலிக்க நபுலூஹும் பிமா கானூ யஃப்சுகுன், அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் தான் இப்படி சோதித்தோம். இந்த சோதனைக்கு காரணமே அவங்க ஒரு பாவத்துல மூழ்கி கிடந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது காரணம் உம்மத்தும் மின்ஹும், அவங்கள ஒரு கூட்டம் சொன்னார்கள், இந்த சனிக்கிழமை வாசிகள் வரம்பு மீறி செல்லும் பொழுது அவங்களுக்கு போய் ஒரு கூட்டம் தாவா பண்ணி ஈடுபடுறாங்க. மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள், இது பாவம், இது செய்யக்கூடாது, இது அநியாயம், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறாதீர்கள், மீறினால் அது மிகப்பெரிய தண்டனை நமக்கு இறங்கிவிடும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தாவா பணியில் ஈடுபடக்கூடிய மக்களை பார்த்து, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களை பார்த்து, நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய மக்களை பார்த்து, லிம தஅலூன கௌமன் வல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் எந்த கூட்டத்தை அழிக்க போகிறானோ அல்லது எவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையால் அல்லாஹ் வேதனை செய்ய போகிறானோ அந்த கூட்டத்துக்கு நீங்கள் ஏன் போய் உபதேசம் செய்கிறீர்கள்? அவன் நாசமா போன நாசமா போகட்டும், நீங்க எதுக்கு போய் மார்க்கத்தை சொல்றீங்க? நீங்கள் எதற்காக சென்று எச்சரிக்கை செய்கிறீர்கள்? அப்பொழுது இந்த மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த பதில் அவர்கள் சுயநலத்திற்காகத்தான் சொல்கிறார்கள். என்ன பதில் சொல்கிறார்கள்? காது மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் நாளை தகுந்த காரணம் சொல்ல வேண்டும். நாம் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால், நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் நாம தப்பிச்சுக்கலாம். நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை விளங்கிய ஒவ்வொருவரும் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை ஜமாத்தில் இருந்து கொண்டு செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய உதவியாக, மிக அதிக நன்மை கிடைக்கக்கூடியதாக, நமக்கு பல்வேறு சிரமங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்க, மஅதிரத்தன் ஆரம்பிக்கும், உங்கள் இறைவனிடம் தகுந்த காரணம் சொல்ல வேண்டும். அல்லஹும் யத்தகுன், அல்லாஹ் தப்பு செய்யக்கூடிய மக்கள் நம்முடைய தாவாவினால் தவறிலிருந்து திருந்தி தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடும். இதற்காகத்தான் நாங்கள் இந்த தாவா பணியை, நன்மை ஏவி தீமையை தடுப்பதை எடுத்துச் சொல்கின்றோம். அப்ப அல்லாஹ் அந்த ஊர் 3 கூட்டமா பிரியுது. ஒரு கூட்டம் அநியாயம் செய்யக்கூடிய கூட்டம், இன்னொரு கூட்டம் அந்த அநியாயத்தை கண்டும் காணாமல் நமக்கென்ன என்று செல்லக்கூடிய சுயநல கூட்டம். இந்த உலகத்தில் சுயநலவாதிகள், எவன் அநியாயம் பண்ண நமக்கு என்ன,
ஊர் நம்ம தலையிலையா ஓடுது அப்படின்னு சொல்லி அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு கூட்டம். மூன்றாவது கூட்டம் நன்மை ஏவி தீமையை தடுத்த கூட்டம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா நசூமா ஸுக்கிரு பிஹி, அவர்களுக்குரிய உபதேசத்தை மறந்த போது அஞ்சை நல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸு, தீமையை விட்டும் தடுத்த கூட்டத்தை மட்டும்தான் நாம் காப்பாற்றினோம். வஅஹதுனல்லதீன ஸலமு பிஅதாபின் பைஸ் பிமா கானு யஃப்ஸுகூன், அந்த அநியாயக்கார கூட்டத்தை அவர்கள் அநியாயம் செய்த காரணத்தினால் இழிவுமிக்க வேதனையை கொண்டு, கொடும் வேதனையை கொண்டு அவர்களை நாம் பிடித்தோம். இழிவடைந்த குரங்குகளாக அல்லாஹ் செய்து விட்டான், மாற்றி விட்டான். ரொம்ப அல்லாஹ் குரங்குகளாக மாற்றினா அவங்களுக்கு சந்ததி கிடையாது, சந்ததி பெருக்கம் ஏற்படாது. அப்போ அவர்கள் சந்ததி பெருக்கம் இல்லாமலேயே மௌத்தாவர வரைக்கும் என்ன செஞ்சிருவாங்க, குரங்குகளாக வாழ்ந்து அழிந்து விடுவார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்திலே, இந்த வசனத்திலே நம்முடைய நலத்தை நாம் இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எது அவசியம்? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய வேதனையிலிருந்து எந்த கூட்டத்தை அல்லாஹ் காப்பாற்றினான்? அல்லாஹ்வுடைய பாதையில் அழைக்கக்கூடிய மக்களைத்தான் காப்பாற்றினான். அப்ப இந்த உலகத்தை நாம நினைக்கிறோம், காசு இருந்தா தப்பிச்சிடலாம், பணம் இருந்தா வாழ்ந்து விடலாம், ஆரோக்கியம் இருந்தா வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் எதை நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும்? மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும். இது